அண்ணல் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல். இந்தியா முழுவதும் பரவியிருந்தவர்கள் திராவிடர்கள். அவர்கள் பேசிய மொழி தமிழ் என்று அழுத்தமாக பதிவு செய்த அறிவுச் சூரியன் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் திராவிட இயக்கத்துக்குமான தொடர்பு ஒரு நூற்றாண்டை கடந்த உறவு. தந்தை பெரியார் தலைமையேற்று நடத்திய வைக்கம் போராட்டமே தன் உரிமை போராட்டங்களுக்கு ஊக்கம் அளித்தது என்றவர் அம்பேத்கர். சுயமரியாதை இயக்கம் தொடங்கியதிலிருந்து அம்பேத்கருடன் கொள்கை உறவு கொண்டிருந்த பெரியார் தான் முதலில் தமிழில் அம்பேத்கரின் நூலை வெளியிட்டார். ஜாதியை ஒழிக்க வழி என்னும் அந்த நூல்தான் தமிழில் வெளியான முதல் அம்பேத்கர் நூல். தாழ்த்தப்பட்டோருக்கான தனி வாக்காளர் தொகுதிக்காக அம்பேத்கர் போராடி கொண்டிருந்த போது, வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்த போதும் ஆதரவு அளிப்பதாய் தந்தி அடித்தார் தந்தை பெரியார். எனக்கு தலைவர் அம்பேத்கரே, உங்களுக்கும் அவர்தான் தலைவர் என்று தமிழர்களிடம் உரக்கச் சொன்னவர் பெரியார். சட்ட அமைச்சராய் இருந்தபோது அம்பேத்கர் கொண்டு வந்த இந்து சட்ட தொகுப்பு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் பழமைவாத சக்திகள் முட்டுக்கட்டை போட்ட போது பதவியை உதறித் தள்ளினார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அப்போது அவரது பதவி விலகல் உரையை முழுவதுமாய் வெளியிட்டது பெரியாரின் விடுதலை இதழ். ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை பெறுவதற்காக பௌத்த மதத்தை தழுவிய போது சபாஷ் அம்பேத்கர் என்று அவரை பாராட்டியது பெரியார் இயக்கமே. தந்தை பெரியார் வழியில் பேரறிஞர் அண்ணாவும் திமுகவை தொடங்கிய போது அம்பேத்கர் மன்றங்களை தொடங்கினார். முத்தமிழறிஞர் கலைஞரோ பெரியாரின் மாணவனாய் பேரறிஞரின் தம்பியார் தமிழ்நாடு முழுவதும் அம்பேத்கர் புகழ் பரப்பினார். 1972 சென்னையில் அம்பேத்கர் பெயரில் கலைக்கல்லூரியை உருவாக்கியவர் கலைஞர். 1989 டாக்டர் அம்பேத்கர் பிறந்த மராட்டிய மாநிலத்தில் உள்ள மரத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் சூட்டக்கூடாது என்று சாதியவாதிகளும் மதவாதிகளும் போராடினார்கள். அடுத்த ஆண்டே 1990 சென்னை சட்டக்கல்லூரிக்கு டாக்டர் அம்பேத்கர் பெயரை சூட்டினார் கலைஞர். 1997 இந்தியாவிலேயே முதல் சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கியதுடன் அதற்கு அம்பேத்கர் பெயரை சூட்டி மகிழ்ந்த கலைஞர்தான் சென்னையில் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் திறந்தார். அம்பேத்கரை வெறுமனே பெயரளவுக்கு பின்பற்றிய இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். பட்டியலின மக்களின் இடஒதுக்கீட்டை உயர்த்தி 18% ஆக்கியது. ஒடுக்கப்பட்டோரில் ஒடுக்கப்பட்டோரான அருந்ததியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளிட்ட அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக சட்டம், அறங்காவலர் குழுவில் கட்டாயம் ஒரு ஆதிதிராவிடர் இருக்க வேண்டும் என்ற ஆணை, ஊர் வேறு சேரி வேறு என்ற நிலையை மாற்ற பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்று சமூக பாகுபாட்டை புரட்டி போடும் புரட்சிகர திட்டங்கள் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கர் கனவை நனவாக்கியவர் கலைஞர். மாற்றம் என்பது உள்ளிருந்து தொடங்க வேண்டும் என்று மாவட்டம், மாநகரம், ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூர், கிளை, வட்டம் என்று திமுகவின் அனைத்து நிலைகளிலும் 3 துணைச் செயலாளர்களில் ஒருவர் கண்டிப்பாக பட்டியலினத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதன் உச்சமாக மாநில துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கட்சி விதிகளிலும் சமூக நீதியை நிலைநாட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் நம் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அம்பேத்கர் புகழை போற்றி அம்பேத்கர் கனவை நனவாக்கி வருகிறார். அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்து அவர் புகழ் போற்றுகிறார். பட்டியலின மக்கள் தொழில் முனைவோர் ஆக வேண்டும் என்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறார். அம்பேத்கரை போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னோடிகளை மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக அயோத்திதாச பண்டிதருக்கும் இளைய பெருமாளுக்கும் மணிமண்டபம் அறிவித்தார். சாதி வேறுபாடுகள் அற்ற மயானங்கள் பயன்பாட்டில் உள்ள கிராமங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் என்று அறிவித்து சமூக நீதியை உறுதி செய்யும் நம் முதல்வர் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளான சமத்துவம், சமூக நீதி, மதசார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை காக்க இந்திய அளவில் முன்னணி தலைவராக களத்தில் நிற்கிறார். சமூக நீதியை காக்கவும், ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும், அரசியலமைப்பின் மாண்பை காக்கவும் அண்ணல் அம்பேத்கர் புகழை போற்றுவோம். தொடர்ந்து அம்பேத்கர் கொள்கைகளை திசைகள் எங்கும் எடுத்துச் செல்வோம்.